புராண கதைகள் இந்த ரிஷி பஞ்சமியின் விஷயத்தில் பல்வேறு யுகங்களின் கதைகள் சாஸ்திரங்களில் கிடைக்கின்றன. சத்யுகத்தில் ஒரு கதை உள்ளது. விதர் பிரதேசத்தில் பரசேம்ஜீத் என்ற ராஜா தன் ஜெயஸ்ரீ என்ற பெயருடைய மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். ஜெயஸ்ரீக்கு சத்சங்கம், ஆனால் ராஜாவுக்கு சத்சங்கமும் சத் சாஸ்திரங்களின் ஆதரவும் இல்லை. ஜெயஸ்ரீ ரஜஸ்வலா ஆன போதிலும் சமையலறைக்கு சென்று சமையல் செய்து கணவனுக்கு பரிமாறுவாள். அவளது கணவன் கூட ரஜஸ்வலா பெண்களை தவிர்க்க மாட்டான். ரஜஸ்வலா பெண்ணுடன் உட்கார்ந்தும் எழுந்தால் ஆண் மனதின் நுண்மையான வளர்ச்சியை, ஆக வேண்டியதை தடுத்துவிடும். காலம் வந்து பரசேன் மஜ்ஜீத் மரணமடைந்தார். புத்தி மங்கி இருந்ததால் அவர் காளையாக பிறந்தார். மற்றும் அந்த பெண் ரஜஸ்வலா நாட்களிலும் சமையல் செய்து மகனுக்கும் குடும்பத்திற்கும் பரிமாறியதால் அந்த தோஷத்தின் விளைவால் அவளுக்கு நாயின் உடல் கிடைத்தது. அப்படி ஒரு கதை வருகிறது. ரஜஸ்வலா ஆன போதிலும் சமையலறையில் இருந்து தன் அசுத்தமான கைகளால் உணவளித்த பாவத்தை அனுபவிக்க அவளுக்கு நாயின் உடல் கிடைத்தது. பிறகு என்ன நடந்தது மகாராஜா? தெய்வ யோகத்தால் அவள் மகன் வீட்டில் வந்து இருந்தார். மகன் மிருகங்களின் மொழி அறிந்தவன். தெய்வ யோகத்தால் அவரது முந்தைய வாழ்க்கையை அவன் அறிந்தான். இப்போது இந்த தாய் தந்தையின் முந்தைய வாழ்க்கையின் தோஷத்தை நீக்குவதற்காக சாஸ்திரக்காரர் மற்றும் துறவிகளை அடைந்தார். துறவிகள் கூறினார்கள், ரிஷி பஞ்சமியின் விதி வழியாக விரதம் இருந்து கொண்டால் அவர்களின் இந்த தோஷம் நீங்கும். மற்றொரு கதையும் வருகிறது. யுகங்களின் உதங்கன் என்ற பெயர் கொண்ட ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். பிராமணர் பெரிய பண்டிதர். தந்தையுடன் இருந்ததால் மகனும் வேத சாஸ்திரங்களில் பாண்டித்யம் பெற்றான். மகளுக்கு கல்யாணமானது. ஆனால் சில நாட்களில் மகள் விதவை ஆகி வீட்டுக்கு வந்தாள். விதவை மகள் வீட்டிற்கு வந்ததால் பிராமணரின் மனநிலை பாதிக்கப்பட்டது. வாழ்க்கையின் நஸ்வரத்தை அறிந்து உதங்கன் என்ற பிராமணருக்கு கங்கை கரையில் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்ற விருப்பம் கொண்டார். அவர் கங்கை கரையில் குடும்பத்தோடு வசித்து பிரம்மச்சாரிகளுக்கு வேதம் கற்பித்தார். உதங்கன் பிராமணர். அந்த கன்னிக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. உடல் புகுந்து போனது. விதவை கன்னி ஏற்கனவே துக்கத்தில் இருந்தாள். இப்போது புழு நோயும். தாய் துக்கமடைந்தாள். மகளின் துக்கம் எதனால் என்று கணவனிடம் கேட்டாள். உதங்கன் பிராமணர் தியானம் செய்து தனது மகளின் முந்தைய வாழ்க்கையை பார்த்தார். உதங்கன் ரிஷி சொன்னார், ரஜஸ்வலாவின் முதல் நாள் வித்திரியின் நாள். அது சண்டாளி போன்றது. இரண்டாம் நாள் பிரம்ம தேஜத்தை அளிப்பது போல இருக்கும். மூன்றாம் நாள் சலவை செய்பவர் போன்றது. நான்காம் நாளில் சனானம் செய்து தூய்மையாக கருதப்படுகிறது. ஆனால் கடந்த பிறவியில் இவள் ரஜஸ்வலா தர்மத்தை பின்பற்றவில்லை. மேலும் அறிந்தோ அறியாமலோ பிழை செய்த பெண்கள் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய ரிஷி பாஞ்சமி விரதம் இருந்தனர். அந்த பெண்களை பார்த்து கிண்டல் செய்தால், கிண்டல் செய்த பாவத்தால் இவளுக்கு இந்த புழு நோய் ஏற்பட்டது. என் மகள்தான், ஆனால் கர்மத்தின் கதி தன் வேலையை செய்கிறது. இப்போது ஒரே வழி, ரிஷி பாஞ்சமி விரதம் இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் முதலியன செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பெண்களின் ஓஜஸ் தேஜஸ் அதிகரிக்கும். அறிந்தோ அறியாமலோ நடந்த பிழைகள் மன்னிக்கப்படும். அடுத்த ஆண்டு குடும்பத்தில் உள்ள பிறர் சமையல் செய்து ரஜஸ்வலா நாட்களில் குடும்பத்தினருக்கு உணவளிப்பார்கள் என்று சிறிய ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் குடும்பத்தினரின் புத்தி தேஜஸ்